Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், மிக கடுமையான உத்தரவை உச்சநீதிமன்றம் இடி தொடர்பான விஷயத்தில் இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்களா ஃபாதர்? அதை பற்றின உங்களுக்கு முதற்கட்ட பார்வை ஃபாதர். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை முதலில் சில தெளிவுபடுத்தல்கள் நமக்கு வேண்டும். டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறதா என்றால் ஊழல் நடக்கிறது. உள்ளபடியே நாம் நடத்திய கள ஆய்வுகளில் மக்களிடையே இருந்து வரக்கூடிய அரசின் மீதான அதிருப்திகளில் ஒன்று இந்த அதிகமாக 10 ரூபாய் என்ன ஃபாதர் பாட்டிலுக்கு வாங்குறாங்கிறது குடிமக்களின் ஒரு பிரச்சனை. ஆக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஊழல் டாஸ்மாகில் மட்டுமா நடக்கிறது? ஊழல் ஒன்றிய அரசில் இல்லையா? ஊழலில் பாஜகவினர் ஈடுபடவில்லையா? பாஜகவினர் செய்கிறார்கள் என்பதற்காக திமுகவினர் செய்வது சரியாகிவிடுமா என்கின்ற அந்த கேள்விக்கு நான் வரல. தவறு தான். ஊழல் என்பது ஊழல் தான். ஆனால் அடிப்படையில் இங்கே 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இன்னொன்று, டாஸ்மாக் ஒன்றில் ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது கடுமையாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இன்று இந்த ரைஸ் அமைப்பினுடைய சார்பில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் வாங்கி கொடுக்கிற ஒரு பணியை நாங்கள் செய்து கொண்டு வருவதால் கணிசமான நம் ஒரு இளம் சமூகம் ஒன்றில் தன்னை அழித்து கொண்டிருக்கிறது அல்லது இலக்கின்றி இருக்கிறது. ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்ய வருகிற ஒரு இடைநிலை கடைநிலை தமிழ் பிள்ளைகள் சம்பளம் கிடைச்சா அப்புறம் ஒரு வாரம் ஒழுங்காக வேலைக்கு வர்றதில்லை, வந்தாலும் வேலை செய்வதில்லை. 35 வயதில் பல குடும்பங்கள் கணவனை இழந்த அல்லது கணவனால் எந்த பயனும் இல்லை, கணவன் குடும்பத்திற்கு ஒரு சுமையாகி விடுகிறான் என்பதாகத்தான் தமிழ் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் இடியை விமர்சனத்திற்கு நாம் கொண்டு வந்து நிறுத்துகிற போது இந்த டாஸ்மாக்கு பின்னால் இருக்கிற சமூக பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நமது பதில் நியாயப்படுத்துவது போல் ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது. டாஸ்மாக் என்பது தமிழ் சமூகத்தால், அறிவு சமூகத்தால் ரொம்ப சீரியஸாக இன்றைக்கி விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் ஊழல் என்பது ஒன்று. என்னுடைய வாதமே, ஒன்றிய அரசு பாஜகவினர் செய்கின்ற ஊழலோடு ஒப்பிடுகின்ற பொழுது இங்கு நடக்கின்ற ஊழல் உண்மையிலேயே பல மடங்கு குறைவுதான். இடி என்பது ஒன்றிய அரசனுடைய ஒரு எடுபிடி அமைப்பாக, அவர்களினுடைய ஒரு கொச்சையான மொழியில் ஒரு கூலிப்படையாக, ஒரு உண்மையிலேயே மணி லாண்ட்ரிங், குறிப்பாக அந்த பணம் என்பது பயங்கரவாத செயல்களுக்கு செல்லாமலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்காதபடி பார்த்து கொள்ளவும் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கட்சிகளை சிதைக்கவும், குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்தினுடைய குரல் வலையை நெரிக்கவும், இந்தியா உருவாக்கப்பட்ட மொழிவாரி ஒரு மாநில அமைப்புன்னு சொல்கிறோம்ல, இந்த ஒற்றை தேசியம், ஒற்றை அதிகாரம் என்பதை நிறுவுவதற்கு இந்த இடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் இந்த நேர்காணலினுடைய அடிப்படை என்று வருகின்ற போது, இன்னும் அதுக்கு தீர்ப்பு வரலை. 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் வரும். ஆனால் நீதியரசர் தலைமை நீதியரசர் கவாய் அவர்களும் நம்முடைய கேரளா நாட்டு மாநில நீதியரசர் பேர் வரல, இருவரும் எடுத்து வைத்திருக்கிற கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்துக்கள். துணிச்சலோடும் வெளிப்படையாகவும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், வரம்பு மீறுகிறீர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட அடிப்படையான கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்திற்கு நீங்கள் உலை வைக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, இது ஆப்சர்வேஷன் தான், ஜட்ஜ்மெண்ட் இல்லை. இருந்தாலும் அந்த ஆப்சர்வேஷன் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் நம்பிக்கை தருவதாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இதில் 2016 கிட்டத்தட்ட 41 வழக்குகள் இந்த டாஸ்மாக் மேலே இருக்குது. அதில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்ட அதிமுக அமைச்சர்களுடைய இதுவும் அதில் இருக்குது. ஆனால் இங்கே செலக்டிவாக செந்தில் பாலாஜி, திமுக அரசு அப்படின்னு இந்த போக்கை நம்ம எப்படி ஃபாதர் பார்க்குறது? இல்லை, அதான் நான் சொல்கிறீங்களா, இடி என்பது பாஜகவினுடைய ஒரு எடுகூலி படையாக
மாறியிருக்கிறது என்பது அதன் மீதான நம்பகத்தன்மை முற்றாக இழக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்வி என்பது ஊழல் செய்தார்களா? யார் ஊழல் செய்தார்கள்? ஊழல் செய்தவர்கள் மீது தான் நீங்கள் முதல் குற்ற அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமே தவிர எப்படி ஒட்டுமொத்த நிறுவனம் மீதும் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் ஒரு வேளாண் துறை அமைச்சர் தவறு செய்வதாக உங்களுக்கு அது ஒரு ப்ரெடிகேட் ஒஃபென்ஸ் ஆகிடும். அவர் உண்மையிலேயே அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன என்றால் அது ஒரு ப்ரெடிகேட் ஒஃபென்ஸ். ஓகே, இன்னார் இந்த ஊழலை செய்திருக்கிறார், அதற்காக நீங்கள் வேளாண்மை துறை மீதே நீங்கள் வழக்கு தொடர முடியுமா? அப்படி அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. உள்துறையில் செயலாற்றுகின்ற ஒரு அதிகாரியோ ஏன் அமைச்சரோ கூட தவறு செய்யலாம். அதை நீங்கள் துல்லியமாக சரியாக கண்டுபிடித்து அவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் உள்துறை மீதே நீங்கள் வழக்கு தொடர்வது எப்படி? இது எப்படி நியாயமாகும்? ஒன்று. இரண்டாவது, மாநில அரசே பல குற்றப்பதிவுகள் செய்திருக்கின்றன. அப்படி இருக்கிறப்ப அவங்க தவறு செய்கின்ற எல்லோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி விமர்சனம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆயினும் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அப்படி ஒன்றும் அவங்க ஒரு தவறு செய்தால் அந்த தவறை எடுத்து காட்டுவதற்கும் குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கும் வழிமுறைகள் இருக்கிற பொழுது ஏன் வரம்பு மீறி நீங்கள் சென்று ஒரு மாநில அரசின் மீதே வழக்கு தொடுகின்ற, மாநில அரசு என்றால் அதனுடைய கார்பரேஷன் தான் இந்த டாஸ்மாக்ங்கிறது, எப்படி செய்ய முடியும் என்கின்ற ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்ட ரீதியாக மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். பதில் சொல்ல முடியாமல் இடி 2 வார கால அவகாசம் கேட்டிருக்கிறது. ஃபாதர், இதில் செலக்டிவாக ஃபாதர் மீடியாக்கு டெல்லிக்கு 1000 கோடி, டெல்லி டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி, மேற்கு வங்கம் 1000 கோடி, தெலுங்கானா 1000 கோடி, இது ஒரு மீடியா நெரேட்டிவ்காக இடியை பயன்படுத்துகிறாங்களா ஃபாதர்? 1000 கோடி ஊழல் இல்லை, அப்படித்தானே. நீங்கள் அந்த 2G என்ன ஆச்சுது? 2Gயில் ஊழல் நடந்திருக்குமா? நடந்திருக்கும். இந்தியா என்கின்ற அமைப்பில் கட்சி அரசியல் இருக்கின்றவரை கமிஷன் அந்த கட்டிங் இல்லாமல் இன்னைக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லை. பெர்சன்டேஜ் ஒரு வேளை குறையலாம். ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் அவங்க 1,00,000 கோடிக்கு 4% வச்சுருப்பாங்க. இவங்க 1000 கோடிக்கு 10% வச்சுருப்பாங்க. ரேஷியோ அவங்களுக்கு 40 மடங்கு 50 மடங்கு அதிகம். நீங்கள் 1,00,000 கோடிக்கு 4%னா அது 4000 கோடி ஆகிடுது இல்லையா? இங்கே மொத்தமே 1000 கோடி இருக்கும். 1000 கோடிக்கு 10%னா அது 100 கோடி தான். அதனால் இது தெளிவாக நடக்கிறது, மிக தெளிவாக நடக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசில் என்னென்னா, பணம் வாங்கினா உடனே அங்கே வேலையை நடத்திடுறாங்க பிஜேபி. இங்கே இருக்கிற கம்ப்ளைண்ட் பணம் வாங்கினாலும் வேலை அதிகாரிங்க சுற்றி விடுறாங்க. இந்த பிரச்சனை இந்த ஊரில் இருக்குது. ஸோ ஊழல் என்பது இன்றைக்கு இயல்பாக மாறிவிட்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நடவடிக்கை என்றால் நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு இடியோ சிபிஐயோ ஐடியோ இவர்களினுடைய கடப்பாடு. இப்போ நீங்கள் 2Gயை திரும்ப வரோம். அதாவது இந்த நாட்டினுடைய அரசியல் திசையை மடைமாற்றி பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது 2G வழக்கு. ஒரு குற்ற அறிக்கையே இவர்கள் சரிவர பதிவு செய்ய முடியாத அளவுக்கு தான் இந்த வழக்கினுடைய அடிப்படை இருந்தது. ஆராசா அவர்கள் தானே வாதாடித்தான் அந்த வழக்கில் இருந்து வெளியே வந்தார். அப்படின்னா அந்த கேஸ் எவ்வளோ வீக்கான கேஸ்ன்னு பாருங்கள். ஆனால் ஊடகங்கள் உயர் சாதியத்திடமும் சனாதனத்திடமும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கட்டமைக்க முடிகிறது. இன்று உண்மை என்ன என்பதை விட தோற்றம் தான் இன்றைக்கு மக்களுக்கு ரொம்ப முக்கியம். பெர்செப்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபேக்ட். ஒரு தடவை உங்களுக்கு இப்போ இந்த அலுவலகத்திற்கு சிபிஐ போச்சுன்னா சிபிஐ வந்தது தான் மக்கள் மனசில் போய் பதிவாகும். அதற்கு பிறகு என்ன நடந்தது, ஏதாவது உண்மை தெரியும், அந்த உண்மையை பற்றி மக்களுக்கு கவலையே இல்லை. இன்று வரைக்கும் தவறு செய்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்திய ஊடகங்களினுடைய தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் அந்த தாக்குதலினுடைய காயங்களையும் வலிகளையும் இன்று வரை இழப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சனாதன உயர் சாதியம். அதை உடைக்கிறதுக்கு நெடுங்கால முயற்சிகள் வேண்டும். நெடுங்கால முயற்சிகள் என்ன சொல்கிறேன், இப்போ இங்கே இந்த கட்சிகளுக்கு இவங்க இப்போ யாரையும் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஊடக நேரட்டிவ்னு அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன் இவங்களுக்கும் 5 முறை 6 முறை எல்லாம் அதிமுகவும் திமுகவும் சேர்த்து பார்த்தோம்னா ஏறக்குறைய உங்களுக்கு என்ன 50 வருஷம் பவரை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க.
எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கலாம். பாசிட்டிவாக மொபிலைஸ் பண்ணி இப்படி நேரட்டிவை இந்த சனாதனம் இந்த இடியை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நீங்கள் எவ்வளவோ நீங்கள் நேஷ்னல் மீடியா கொண்டு வந்திருக்கலாம். ஈவன் அட்லீஸ்ட் இந்த ஊர்லேயாவது இப்போ நான் காலையில் எழுந்தோம்னா நம்ம ஆளுங்க போடுற ஒரு பத்திரிகைன்னு எடுத்து படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஏதோ ஒரு மார்வாடி பிரிண்ட் பண்ணுற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தானே நம்ம படிக்க வேண்டியிருக்குது இல்லையா? அல்லது அரைகுறை சனாதனத்தை கடைபிடிக்கிற இந்துவத்தானே நம்ம படிக்க வேண்டியிருக்குது. இதுதானே நம்முடைய 50 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ திராவிடம் இவங்களெல்லாம் நம்ம கேள்வி இதுக்கெல்லாம் நம்ம கட்டாயம் கேட்கணும். கேட்காம இடிப்பாறை இல்லா ஏமராமன் கெடுப்பாறை இளனும் கெடும். அதனால் அவங்கள நம்ம குறை சொல்லி இல்லாமல் பயனில்லை. நல்ல வேளை படித்து பெரியாருடைய அரசியல் வந்ததுனால படித்து நான் போய் வாதிடுகின்ற அளவுக்காவது நாம் வலிமையோடு இருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நிற்கிறதுக்கு அந்த ஸ்டேச்சரில் நிற்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை. அங்கேயும் நமக்காக ஒரு முகுல் ரோத்தாக்கி தான் வாதாட வேண்டியிருக்கு, இல்லை ஒரு கபில் சிபல் தான் வாதாட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு போய் விடலை. 50 வருஷம் நம்மகிட்ட தான் பவர் இருந்திருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே செய்ய வேண்டிய பல வேலைகளை இனத்திற்காக நிலத்திற்காக மக்களுக்காக நீங்கள் காசு பண்ணிட்டு போங்க. பட் சனாதனம் என்ன செய்யும்னா அது கொஞ்சோண்டு தனக்காக காசு பண்ணும். ஆனால் தங்களினுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக அது பெரும் பல்லாயிரக்கணக்கில் செய்யும். இன்றைக்கி கூட நீங்கள் தனி அலுவலகமே போட்டு இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு இருக்குது இந்தியாவில் 5 கோடிக்கு மேலே ஒரு கம்பெனியில் ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 2% அவங்க அதுவே வந்து பல்லாயிரம் கோடி அளவுக்கு வரும். அந்த சிஎஸ்ஆர்லாம் யாருக்கு கொடுக்கணும்? தங்கள் சார்ந்த நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கணும். தங்கள் சார்ந்த தன்னார்வ கொடுக்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் போட்டே பண்ணுறாங்க. இவங்க யாராவது பண்ணுறாங்களா அப்படி? அதில் சமூக நீதிக்காகவும் தமிழுக்காகவும் இருக்கக்கூடிய அமைப்புகளை வளர்த்து விட வேண்டும். வளர்த்து விடுவதற்காக நம்ம இப்படி இங்கே தொழில் செய்ய வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை கொடுக்க வைக்கணும். இப்படி எதாவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம ஆள்னு பேசாமலாம் இருக்க முடியாது. நம்ம பேசித்தான் ஆகணும். அதனால் வந்து மீடியா நேரட்டிவ் எஸ் 2Gலேருந்தாவது பாடம் படிச்சிருக்கணும். இல்லை நம்ம வந்து வலுவாக நமக்கென்று வாதாடுகிறவர்களை வளர்த்து விட வேண்டும். அட்லீஸ்ட் நியூ மீடியாவில் வளர்த்து விடணும். அவன் நேரட்டிவ் பில்ட் பண்ணுறான்னா நம்ம ஏன் நேரட்டிவ் பில்ட் பண்ண முடியலை? ஸோ அவங்கள நான் குறை சொல்லவே மாட்டேன். நமது பலவீனம் தான் அவர்களுடைய பலமாக இருக்குது. இப்போ அதை குறிப்பாக இந்த இடி இந்த விவகாரத்திலேயே ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் அவரை வந்து யார் அந்த தம்பின்லாம் கேட்டு எடப்பாடி ஒரு 2-3 நாளாக போட்டுட்டு இருந்தார். இதுவும் வந்து ஒரு டெல்லி மாடலில் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாங்க. அப்படி கைது செய்துலாம் இங்கே ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க முடியுமா ஃபாதர்? நீங்கள் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுடைய ஒரு நேரட்டிவை பில்ட் பண்ணுறது அப்படியே வந்து இது வாக்கு சீட்டு எலக்ட்ரானிக் இவிஎம் மேனிப்புலேஷன் இந்த ரெண்டும் கட்டாயம் நடக்கும். பயங்கரமான ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ணுவாங்க. ஊழல் வழக்குகள் கட்டாயம் நிறைய அது இதுன்னு கொண்டு வருவாங்க. ரைட் நவ் திமுக ஆட்சியின் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அரித்மேட்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அரித்மேட்டிக்ஸ்னால் கூட்டணி கணக்கு, சமூக கூட்டணி, அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி, இந்த ரெண்டும் நல்லா இருக்குது. முதல்வர் மீது மக்களுக்கு பொதுவான ஒரு மதிப்பும் அக்செப்டன்ஸ் ஏற்புமையும் இருக்குது. அதனால் கம்ஃபர்டபுளாக ஒரு 46% மினிமம். நம்ம இன்னும் ஃபீல்டுக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணலை. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி எனிவேர் பிட்வீன் 42-46% டிஎம்கே அலையன்ஸுக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் கெமிஸ்ட்ரி இஸ் ஸ்லிப்பிங். கெமிஸ்ட்ரின்னு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஃபேட் ஆகிட்டு இருக்குது. மங்களாகிக்கும். கெமிஸ்ட்ரின்னா நல்ல அபிப்பிராயம்னு சொல்லுவோம்ல, ஒரு இன்டென்ஸ் குட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டுருது. ஸோ அந்த மிஸ்மேட்ச் பிட்வீன் அரித்மேட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நடக்கிறப்போ என்ன கான்சிக்வன்ஸ் வருங்கிறது, இவங்க எப்படி வெலாசிட்டி பில்ட் பண்ணுறாங்க. வெலாசிட்டின்னா அந்த வேகத்தை எப்படி பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஊழல் வழக்குகள்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறது மீடியா. ஏன்னா ஒருவேளை வந்து யாரையாவது முக்கியமான புள்ளிகளை எல்லாம் கைது செய்து உள்ளே போடுறது. அப்புறம் இன்னொன்று கிரவுண்டே அவங்க செட் பண்ணுறாங்க. இப்போது விஜய் நீ பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து இப்போது தலித் மக்கள் மத்தியில், சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில், மீனவ சமூகத்தில் வந்து ஒரு சின்ன அளவு ஓட்டை வந்து அவர் திமுகவுக்கு வர வேண்டியது பிரிப்பார் அவர் உறுதியாக. அதுக்காக தான் அந்த அவங்களுடைய செட்டிங் எல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு மேக்ரோ வியூ இதோடு சேர்த்து இவிஎம்மும் வந்து நிற்கிதுன்னு வச்சுங்களேன். இவங்க அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்ட் எகெயின்ஸ்ட் இவிஎம்
கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. மகாராஷ்டிராலேருந்து பாடம் படிச்சுக்குங்க, பீகார்லேருந்து பாடம் படிச்சுங்க, செலக்டிவாக தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து மொத்தமே ஒரு 30 தொகுதிகளில் இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணால் போதும். 30 தொகுதிகள்லையும் அவங்க 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 5000 10,000 20,000 ஓட்டு வரைக்கும் பண்ணால் போதும். டெஃபினட்டாக பண்ணாங்க அது பண்ணுவாங்க. அன்வெரிஃபைபிலிட்டி, நீங்கள் போட்ட ஓட்டு உங்கள் கேண்டிடேட்டுக்கு தான் விழுந்திருக்கான்னு உங்களால் வெரிஃபை பண்ண முடியாத போது எப்படிங்க அது வந்து ஒரு ஜனநாயக தேர்தல் அமைது? இப்படி அதுவும் இப்போ வந்து இப்படி ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் நடக்கிறப்போ தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு செக் இருந்தது, உச்சநீதிமன்ற நீதிபதியாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அந்த குழுவில் இருக்கணும்னு இருந்தது. அவரை நீங்கள் தூக்கி வெளியே போட்டாச்சு. அதோட உங்களுடைய கிரெடிபிலிட்டி முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ இதற்கு எதிராக வந்து தொடர் கேம்பெயின், அதனால தான் நேரட்டிவ் பில்டிங்கை நடக்கலை. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இவிஎம் மீது நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் தான் உச்சநீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும். எப்படி நம்ம மாநில உரிமைகளுக்காக நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து மாநில பாஜக அல்லாத முதல்வர்களின் கூட்டத்தை கூட்டினாரோ, அதே போல் இவிஎம்முக்கும் ஒரு கூட்டம் கூட்டலைன்னா உண்மையிலே சொல்கிறேன், அடுத்த இந்த தேர்தலின் போது இவிஎம் வழியாக தமிழக தேர்தலுக்கும் தமிழக ஜனநாயகத்திற்கும் திமுகவிற்கும் ஒரு பெரிய நெருக்கடி, எதிர்பாராத நெருக்கடி வரத்தான் போகிறது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.